இப்போ ஜிப் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து முதல்ல ஜிப்பை வச்சு 1 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. 3 சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 சைட்ஸையும் 0.25 இன்ச்சஸ்க்கு மடித்து ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துருங்க. அப்படியே இதை அப்படியே மடித்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண அந்த காக்ராவுடைய ஒரு பக்கத்தோட இது எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டிச்சிங் சைடு இல்லாமல் நம்ம 4 இன்ச்சுக்கு மடிச்சு பார்த்தீங்களா, அது இல்லாத அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அப்படியே வச்சு கீழே வரைக்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஜிப்பர் ஃபுட், அதாவது சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு லைனிங் வந்து உள்ளே போகிற மாதிரி மடிச்சு ஜிப்பை வந்து வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஜிப் வந்து வெளியில் தெரியாத மாதிரி வச்சு ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இப்படி உள் பக்கமாக திருப்பி ஜிப்போடைய கொஞ்சம் மேலே, அதாவது அந்த சில்வர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறமா லைனிங் வரைக்கும் வச்சு ஃபுல்லாக கீழே வரைக்கும் அட்டாச் பண்ணிவிடுங்க. உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பி மெயின் ஃபேப்ரிக் பார்த்தீங்களா, அதுவும் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடி திருப்பி பார்த்தோம்னாக்கா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கும். இப்போ ஜிப் அட்டாச்மெண்ட் பண்ணுற